வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம கண்டினியூஸ் இன்ஃபினிட்டிவ்ஸ் அண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இன்ஃபினிட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம். நிறைய பேருக்கு கண்டினியூஸ் டென்ஸுக்கும் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எதை எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல, அதையே பேஸ் பண்ணி தான் நம்ம இன்ஃபினிட்டிவ்ஸையும் ஃப்ரேம் பண்ண போறோம். ஏற்கனவே நாம பாசிவ் இன்ஃபினிட்டிவ்ஸ் பத்தி, பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் பத்தி எல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், அதையும் நீங்க பாருங்க. So முதல்ல நாம continuous tense and perfect continuous tense ரெண்டுக்கான டிஃபரன்ஸ், அதை பேஸ் பண்ணி இன்ஃபினிட்டிவ்ஸ் எப்படி மாறும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ சாதாரணமா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸை எடுத்துக்கலாமே. இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். He is sleeping, she is studying, they are waiting. இந்த மாதிரிலாம் சொல்றப்போ இப்ப அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப அவ படிச்சுட்டு இருக்கா, இப்ப அவன் தூங்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். பட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றது என்னன்னா, முன்னாடி ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் நம்ம பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். காலையில இருந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, 2 hours அவ படிச்சுட்டு இருக்கா, 8 hours அவன் தூங்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி சொல்றதுக்கு நாம பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இதையே தான் பேஸ் பண்ணி நம்ம இன்ஃபினிட்டிவ்ஸையும் நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். இப்போ பாஸ்ட்ல பழைய டைம் ஒண்ணு சொல்லி அப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றதா இருந்தா அது பாஸ்ட் கண்டினியூஸ். அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அப்ப வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றதா இருந்தா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம பொதுவா இந்த இன்ஃபினிட்டிவை நான் ஃபைனைட் வெர்ப்னு சொல்லுவோம். அதாவது பிரசன்ட் டென்ஸா இல்ல பாஸ்ட் டென்ஸான்னு அதை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா 2 பக்கத்துல பேசிக் வெர்ப் தான் இருக்கும். அதை வச்சு அது பிரசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸான்னு சொல்றது கஷ்டமா இருக்கும். ஸோ அப்போ நாம எதை பேஸ் பண்ணி நம்ம சொல்றது அப்படின்னா இந்த மெயின் வெர்ப் தான் பேஸ் பண்ணி அது பிரசன்ட் டென்ஸா இல்ல பாஸ்ட் டென்ஸா அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மெயின் வெர்புக்கான டைம் அண்ட் அந்த ஆக்ஷன் நடந்துட்டு இருந்த டைம் ரெண்டும் ஒரே சமயம் அப்படின்னா நம்ம கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். மெயின் வெர்புக்கான டைமுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு அப்ப வரைக்கும் அந்த விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இன்ஃபினிட்டிவை யூஸ் பண்ணுவோம். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பாக்குறப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் எந்தெந்த வார்த்தைகளோட எல்லாம் சேர்த்து ரொம்ப காமனா இந்த இன்ஃபினிட்டிவ்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இதுலயும் கூட நிறைய நம்ம இந்த ஹாப்பி, கிளாட், செட், சீம், ப்ரிஃபர், பிரிட்டெண்ட் இந்த மாதிரி வார்த்தைகள் கூட எல்லாம் ரொம்ப காமனா சென்டென்சஸ் நம்ம பேசுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கண்டினியூஸ் இன்ஃபினிட்டிவ்ஸ். கண்டினியூஸ் இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படிங்கிறப்போ அதோடைய ஸ்ட்ரக்சர் டு, பி அண்ட் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஸோ நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றப்போ அது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ எம் சிட்டிங் ஹியர். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன்ல எங்கேயாவது இருக்கீங்க, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இந்த இடத்துல நாங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஐ எம் ஹாப்பி தட் ஐ எம் சிட்டிங் ஹியர். I'm happy that I'm sitting here. So இதை தான் நாம இன்ஃபினிட்டிவ் வச்சு சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல மெயின் சென்டென்ஸ்ல இருக்கிற சப்ஜெக்டும் இந்த தட் கிளாஸ்ல இருக்கிற சப்ஜெக்டும் ஒன்னா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறோம். ஸோ ஐ எம் ஹாப்பி, தட்டை எடுத்துட்டு டூ யூஸ் பண்ண போறோம். அண்ட் டூ பக்கத்துல எப்பவுமே பேசிக் வெர்ப் தான் இருக்கணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஆம் இருக்கு இல்லையா, ஆம், ஈஸ், வாஸ், ஆர், வேர், இது எல்லாத்துக்குமான பேசிக் வெர்ப் பி, அதுதான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐம் ஹாப்பி டு பி சிட்டிங் ஹியர். I'm happy to be sitting here. So இதுதான் நாம continuous infinitive அப்படின்னு சொல்றோம். So இந்த continuous infinitive எந்த டென்ஸ்ல இருக்குங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. அப்போ நீங்க மெயின் வெர்ப்ல பாருங்க, அது என்ன டென்ஸோ அதே தான் இருக்கும். So இது present continuous tenseல யூஸ் பண்றோம். இது ரொம்ப காமனா நம்ம சொல்றது, யாராவது இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா இந்த வீட்டை சுத்தி அவங்களுடைய ஆன்மா சுத்தி வருதுன்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவர்களின் ஆன்மா இந்த வீட்டை சுற்றி வருவதாக கூறப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். படுகிறது அப்படின்னாலே பாசிவ் வாய்ஸ்ல சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனாலதான் ஆர் செட் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ தேர் சோல்ஸ் ஆர் செட் டு பி வாண்டரிங் அரவுண்ட் திஸ் ஹவுஸ். ஸோ நான் அவளை பார்த்தேன், அவ அழுது கொண்டிருந்தது போல் தெரிந்தது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அழுது கொண்டிருந்தாள் அப்படின்னா she was crying இல்லையா. ஸோ இட் seemed that she was crying. தெரிஞ்சிச்சு, பாக்குறதுக்கு அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றதுனால இட் seemed that she was crying. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் அப்படின்னா, மெயின் கிளாஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட், தட் கிளாஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட் ரெண்டும் ஒன்னா இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா தட் கிளாஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வர போறோம். ஸோ ஷீ சீம்டு, இந்த இடத்துல தட்டை எடுத்துட்டு டு, அண்ட் இந்த இடத்துல வாசன் இருக்கு. ஸோ அதோட பேசிக் வெர்ப் பி. ஷீ சீம்டு டு பி கிரையிங்.
சோ இந்த இடத்துல இததான் நம்ம வந்து நான் ஃபைனைட் வேர்ப்னு சொல்றோம். ஏன்னா அதோட டென்ஸை நம்ம வந்து இது பிரசன்ட் கண்டினியூஸா இல்ல பாஸ்ட் கண்டினியூஸாலாம் நமக்கு சொல்ல முடியாது. அப்போ நீங்க மெயின் வேர்பை பாருங்க. இதை பொறுத்துதான் இது வந்து நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸா இல்ல பிரசன்ட் கண்டினியூஸான்றதை நம்ம சொல்ல முடியும். இப்ப சீம்டுன்றது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அப்ப இது கண்டிப்பா பாஸ்ட் கண்டினியூஸ்ல தான் இருந்திருக்கும். She seemed to be crying. இப்போ நாம ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல ஒண்ணு எடுத்துக்கலாம். அவர் அங்க ஒரு 5 நாள் தங்கியிருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னாலே பாசிவ் வாய்ஸ், படுகிறது அப்படின்னாலே பாசிவ் வாய்ஸ். So it is expected that he will be staying there for 5 days. It is expected that he will be staying there for 5 days. இப்போ நம்ம இந்த இடத்துல இட்னு இருக்கு, இங்க ஹீன்னு இருக்கு. சோ தட் கிளாஸ்ல இருக்க சப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் கொண்டு வர போறோம். சோ he is expected, அவர் 5 நாட்கள் தங்கியிருப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. So he is expected to be, that எடுத்துட்டு toன்னு போட்டுட்டோம். He will be, இது எல்லாமே எடுத்துட்டு இந்த இடத்துல being தான் இருக்கு, அதுதான் நம்ம இங்க கொண்டு வர போறோம். He is expected to be staying there for 5 days. He is expected to be staying there for 5 days. இந்த இடத்துல future continuous நம்ம எப்படி கெஸ் பண்றது அப்படின்னா, பொதுவா எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா இனிமே நடக்க போற விஷயத்தை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா? சோ இது பிரசன்ட்ல இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அப்ப ஃபியூச்சர்ல இப்படி நடக்க போகுதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். சோ he is expected to be staying there for 5 days. சோ இந்த பார்ட் கண்டிப்பா ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல தான் இருந்திருக்கும். இப்போ நாம பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இன்ஃபினிட்டிவ்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்றப்போ நாம இப்போ ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அந்த விஷயம் ஏற்கனவே ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. சோ இப்ப அந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். அவர் காலையிலேருந்து இங்க உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியுது. அவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னா he is sitting there நம்ம சொல்லலாம். பட் காலையில இருந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So he has been sitting here since morning. அவர் காலையில இருந்து இங்க உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா he has been sitting here since morning. So உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றதுனால it seems that he has been sitting here since morning. இப்போ நாம இங்க it இருக்கு, that classல he இருக்கு. So he தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வர போறோம். So he seems, that he எல்லாத்தையுமே எடுத்துடலாம். சோ அதுக்கு பதிலா to பக்கத்துல பேசிக் verb தான் யூஸ் பண்ணணும். சோ இந்த has, had என்ன இருந்தாலும் அதோட பேசிக் ஃபார்ம் haveன்றதுனால அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். He seems to have been sitting here since morning. He seems to have been sitting here since morning. சோ இந்த இடத்துல seemsன்னு இருக்கு பாத்தீங்களா? இது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால இது கண்டிப்பா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அவ நாள் ஃபுல்லா படிச்சுட்டே இருக்க மாதிரி நடிக்கிறா. சோ அவ இப்ப படிக்கிறா அப்படின்னா she is studying அப்படின்னு சொல்லலாம். சோ நாள் ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கா அப்படின்னா முன்னாடி ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் படிச்சுட்டே இருக்கா, அப்பதான் நம்ம அப்படி சொல்லுவோம் இல்லையா? சோ she has been studying all day அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ நடிக்கிறா அப்படின்னு சொல்றதுனால she pretends that she has been studying all day. She pretends that she has been studying all day. சோ ரெண்டுலயுமே சப்ஜெக்ட் ஒண்ணுதான், அதை ஒரு தடவை போட்டுக்கலாம். pretends and that she எடுத்துட்டு to and has உடைய basic form have. She pretends to have been studying all day. She pretends to have been studying all day. So இந்த இடத்துல இது present tenseல இருக்கிறதுனால இது கண்டிப்பா present perfect continuous formல தான் இருக்கும். இப்போ நீங்க ஒருத்தவங்களை பாக்குறீங்க, அவங்க இப்ப அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னா she was cryingன்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அதுவே நான் பார்த்தப்போ ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, ஒரு மணி நேரமா அழுதுட்டு இருந்தா போல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ நீங்க பார்த்த சமயத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு அப்ப வரைக்கும் அழுதுட்டு இருக்கப்பதான் நம்ம அப்படி சொல்லுவோம். It seemed that she had been crying for a long time. It seemed that she had been crying for a long time. சோ இந்த இடத்துல it இருக்கு, இங்க she இருக்கு. சோ that classல இருக்க சப்ஜெக்ட் நம்ம மெயினா கொண்டு வரலாம். She seemed and that she எடுத்துட்டு to and had உடைய basic verb have. She seemed to have been crying for a long time. She seemed to have been crying for a long time. இப்போ நாம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்குவோம். நான் ஒருத்தரை பார்த்தேன், அவர் அப்படியே ரெஸ்டே இல்லாம ஒர்க் பண்ணிட்டு இருந்த மாதிரி தோன்றியது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ நான் பார்த்தப்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா he is working அப்படின்னு நம்ம சொல்லிடலாம், இல்ல he was working அப்படின்னு பாஸ்ட்ல சொல்லிடலாம். பட் அதுக்கு முன்னாடியிலேருந்து ரெஸ்டே இல்லாம ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்றதுனால he had been working without rest. He had been working without rest. It appeared that, அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, தோன்றியது, அந்த மாதிரி சொல்றதுக்கு it appeared that he had been working without rest.
இப்போ இந்த இடத்துல ஹீன்னு இருக்கு தட் கிளாஸ்ல. ஸோ அதுதான் நம்ம மெயினா கொண்டு வர போறோம். ஸோ ஹீ அப்பியர் டு அப்படின்னு சொல்றது நல்லா இருக்காது, சூட்டபிளா இருக்காது. அதனால நம்ம சீம்டுன்னு அதை மாத்திருக்கோம். ஹீ சீம்டு டு. that and he எடுத்துட்டு to யூஸ் பண்ணிருக்கோம். had உடைய பேசிக் ஃபார்ம் have. He seemed to have been working without rest. He seemed to have been working without rest. இப்போ நம்ம future perfect continuous ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். present perfect continuous எடுத்துட்டோம், past perfect continuousல ஒன்னு எடுத்துட்டோம். இப்போ future perfect continuous. அவர் நாளைக்கு காலையிலேருந்தே வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அதுதான் நாம he will have been waiting at the station since morning. நாளைக்கு காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பார். He will have been waiting at the station since morning. நான் அப்படி எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால I expect that he will have been waiting at the station since morning. So இந்த இடத்துல ஹீன்னு இருக்கு, தட் கிளாஸ்ல ஹீன் இருக்கிறதுனால அதை மெயினா கொண்டு வரலாம். நான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்றதுக்கு I expect நம்ம சொன்னோம். அவர் காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு இருக்கிறதுனால அதை நம்ம வந்து பாசிவ் வாய்ஸ்ல he is expected அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அண்ட் தட் he எடுத்துட்டு to and அதோடைய பேசிக் ஃபார்ம் having யூஸ் பண்ணிருக்கோம். He is expected to have been waiting since morning. He is expected to have been waiting since morning. So இந்த வீடியோல நாம கண்டினியூஸ் இன்ஃபினிட்டிவ்ஸ்க்கும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இன்ஃபினிட்டிவ்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும், அதோடைய ஸ்ட்ரக்சர் என்னன்றதெல்லாம் டீட்டெயிலா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.